அகாடமி. இந்த வீடியோல நம்ம பிஜிடிஆர்பியோட எஜுகேஷன் மெத்தடாலஜியோட கம்ப்ளீட் சிலபஸ் ஓவர்வியூ பார்க்க போறோம். இது எதுக்குன்னா, நம்ம எடியம் அகாடமில எஜுகேஷன் மெத்தடாலஜியோட 10 யூனிட்டுக்குமே யூனிட் வைஸ் வீடியோஸ் நம்ம யூடியூப்ல ஃப்ரீயாவே பண்ண போறோம். ஸோ யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இதுல நமக்கு 30 மார்க்ஸ் இருக்கு. எல்லா வீடியோஸும் கம்ப்ளீட்டா பாருங்க. எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் நம்ம கவர் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் சிலபஸ் என்னன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அதனால எஜுகேஷன் மெத்தடாலஜில என்னெல்லாம் இருக்கு, இதுல எதெல்லாம் யூஜிசி நெட்ல நமக்கு வந்துச்சு, சில பேர் யூஜிசி நெட்ல படிச்சிருப்பீங்க. ஸோ என்ன டாபிக்லாம் படிச்சிருக்கோ, எதெல்லாம் நியூ டாபிக் எல்லாமே நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ பார்த்துருவோமா? எஜுகேஷன் மெத்தடாலஜி இதுல நமக்கு 30 மார்க்ஸ் இருக்கு. ஸோ நீங்க யூஜிசி நெட் பேப்பர் 2 எஜுகேஷன் எழுதியிருந்தீங்கன்னா, இதுல இருக்கிற நிறைய டாபிக்ஸ் நமக்கு பேப்பர் 2 எஜுகேஷன்ல வந்தது தான். பேப்பர் 1 மட்டும் தான் நான் படிச்சிருக்கேன். என்னோட சப்ஜெக்ட் வேற மேம் பேப்பர் 2னா, நமக்கு இதுல இருக்கிறதுல நிறைய டீச்சர் எஜுகேஷன்ல வந்திருக்கு. யூனிட் 1 நீங்க யூஜிசி நெட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும். நிறைய டாபிக்ஸ் கவர் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் ஹையர் எஜுகேஷன் யூனிட் 10லயும் கவர் ஆயிருக்கும். நிறைய டாபிக்ஸ் இதுல நமக்கு பேப்பர் 2 எஜுகேஷன்ல கம்ப்ளீட் ஆயிருக்கு. இல்ல மேம் நான் பிஎட்லாம் முடிச்சிருக்கேன்னா, பிஎட் டாபிக்ஸ் இதுல நிறைய இருக்கு. ஓகேவா? ஸோ எதெல்லாம் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஓவர் வியூ இன்னைக்கு பார்த்துருவோம். நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா 10 யூனிட்டுமே நம்ம யூடியூப்ல ஃப்ரீயாவே நம்ம கிளாஸஸ் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா, மொத்தம் எஜுகேஷன் மெத்தடாலஜி 30 மார்க்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதுலயும் நமக்கு 10 யூனிட் இருக்கு. ஸோ யூனிட் 1 என்னன்னா பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் எஜுகேஷன். இல்ல அந்த ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் பத்தி இருக்கு. யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன் யூஇஇன்னு சொல்லுவோம். அதை பத்தின கொஸ்டின்ஸ் வருது. அப்புறம் பிரைமரி எஜுகேஷன் பத்தி இருக்கு. செகண்டரி அண்ட் ஹையர் எஜுகேஷன் பத்தி இருக்கு. அப்புறம் இந்த எஸ்எஸ்ஏ, ஆர்எம்எஸ்ஏ, சமாக்ரா சிக்ஷா, ரூசா இது எல்லாமே இது ஒரு அமைப்பு. சர்வ சிக்ஷா அபியான், ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் சொல்லுவோம் நம்ம. இது ராஷ்டிரிய உச்தார் சிக்ஷா அபியான் சொல்லுவோம். இது ஹையர் எஜுகேஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இது எல்லாமே கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ்ஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்ம கவர் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் யூனிட்ல. அப்புறம் ஆர்டிஇ ஆக்ட்னா என்னன்னு இருக்கு. அப்புறம் ஃபார்மல், நான் ஃபார்மல், இன்ஃபார்மல் பத்தி இருக்கு. அப்புறம் என்ரோல்மெண்ட், ஸ்டாக்னேஷன், ட்ராப் அவுட்ஸ்னா என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஓப்பன் ஸ்கூலிங்னா என்ன, டீலிங்கிங் டிகிரீஸ் ஃப்ரம் எம்ப்ளாய்மெண்ட். அப்படின்னா வெறும் டிகிரீஸ் மட்டும் எதிர்பார்க்காம அதுல இருக்க ஸ்கில்ஸுக்கும் நம்ம வேல்யூ பண்ணணும். ஓகே, ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கறதுக்குன்னு சொல்றது. அப்புறம் பிரெயின் ட்ரெயின். ஓகேவா? அப்படின்னா என்ன? அப்புறம் இது தனி ஒகேஷனலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் என்ன, ஸ்கில் டெவலப்மெண்ட்னா என்ன, இது எல்லாமே ஃபர்ஸ்ட் யூனிட்ல வருது. அப்புறம் சோஷியலி டிஸ்அட்வான்டேஜ் குரூப்ஸ்னா என்ன, மார்ஜினலைஸ்டு குரூப்ஸ்னா என்ன, அப்புறம் யூடிஎல் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, யூனிவர்சல் டிசைன் ஆஃப் லேர்னிங் அப்படின்னா என்ன, அதுக்கு என்னெல்லாம் தடங்கள் இருக்கு, பேரியர்ஸ் என்ன, அப்புறம் கமிட்டிஸ் அண்ட் கமிஷன்ஸ்னு யூஜிசி நெட் எழுதிருந்தீங்கன்னா இந்த டாபிக் நம்ம பார்த்துருப்போம். ப்ரீ இண்டிபெண்டன்ஸ், போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இது நிறைய இருக்கு. இயரோட கமிஷன்ஸும் கமிட்டிஸும் இருக்கும். ஸோ இது கண்டிப்பா இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜி 30 நம்ம படிச்சோம்னா, இந்த 10 யூனிட்ஸும் கவர் பண்ணிட்டோம்னா, யுஜிசி நெட் எக்ஸாம்க்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் இது எல்லாமே கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவிஷன்ஸ் என்ன, இதுவும் நமக்கு வரும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன, எல்லாமே. ஸோ இந்த யூனிட் 1ல இது எல்லாம் நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் பிலாசபிக்கல் அண்ட் சோசியாலஜிக்கல் ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் எஜுகேஷன்ல இது கொஞ்சம் நம்ம இந்த ஆன்டாலஜி, எபிஸ்டமாலஜிலாம் யூஜிசி நெட் எக்ஸாம் எழுதினீங்கன்னா தெரியும், ரிசர்ச்ல கொஞ்சம் லைட்டா வரும். ஓகேவா? ஸோ நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் பிலாசபி, ஐடியலிசம், நேச்சுரலிசம், ரியலிசம், ப்ரிக்மாட்டிசம் இது எல்லாமே ஆக்சுவலா யூஜிசி நெட் பேப்பர் 2 எஜுகேஷன் எழுதுறவங்களுக்கு வர்றது. இந்தியன் பிலாசபர்ஸ் பத்தி, வெஸ்டர்ன் பிலாசபர்ஸ் பத்தி இது எல்லாமே அதுல வர்றது தான். ஓகே, நம்ம கவர் பண்ணுவோம் கண்டிப்பா. அப்புறம் சோஷியாலஜிக்கல் பேசிஸ் ஆஃப் எஜுகேஷன் இதுவும் அதே மாதிரி தான். ஓகே, அதுக்கப்புறம் கடைசியா இங்க யுஎன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் கோல்ஸ் எஸ்டிஜி அது இருக்கு. அப்புறம் பிசிக்கல் அண்ட் ஹெல்த் எஜுகேஷன் பத்தி, ஜெண்டர் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அண்ட் எஜுகேஷன் பத்தி இருக்கு. இது எல்லாமே நம்ம செகண்ட் யூனிட்ல பார்க்க போறோம். இதுல வர இந்த கால் மார்க்ஸ், வெர்பர், எமெல் டர்க்கின்னு சொல்லுவோம், ஸ்பென்சர், பாலோ ஃப்ரையர் இவங்கள பத்தி இல்லாமல் பேப்பர் 2 எஜுகேஷன்ல இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இது எல்லாமே இதுல ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு இது நம்ம கொஞ்சம் இப்போ நியூவா இருக்கும். ஏன்னா நம்ம இது ரொம்ப யூஜிசி நெட்ல நமக்கு கேட்க மாட்டாங்க. ஸோ இது நம்ம கொஞ்சம் நம்ம தமிழ்நாடை பத்தி எல்லாமே இதுல கவர் பண்ணியிருக்கிறாங்க.
ஓகே. ஸோ இது எல்லாம் நம்ம யூனிட் 3ல பார்க்க போறோம். அப்புறம் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் சைல்ட்ஹுட் அண்ட் அடலசன்ஸ் இதுவும் நமக்கு அப்படியே யூஜிசி நெட்ல கேட்குற கொஸ்டின்ஸ். ஓகே, சைக்காலஜி ஆஃப் சைல்ட்ஹுட் அண்ட் அடலசன்ஸ் இதுல ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் என்னது, காக்னிட்டிவ், பிசிக்கல், சைக்கோசோஷியல், எமோஷனல், லாங்குவேஜ், மாரல் பத்தி. ஓகே, இது எல்லாமே பார்ப்போம். பியாஜேது இருக்கு, ப்ரூனர்து இருக்கு, எரிக்சன் தியரி, கோல்மன் தியரி, கோல்பர்க் தியரி, இது எல்லாமே இருக்கு நமக்கு. அப்புறம் டெவலப்மெண்டல் டாஸ்க் அண்ட் மென்டல் எபிலிட்டிஸ் அந்த இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் இது எல்லாமே. அப்புறம் ஸ்லோ அண்ட் லேட் ப்ளூமர்ஸ்னா என்ன, சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ், இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் பத்தி கொஞ்சம் இதில் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இது யூனிட் 4ல நம்ம கவர் பண்ண வேண்டியது. யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் லேர்னிங் அண்ட் டீச்சிங், இதுவும் கம்ப்ளீட்டா பேப்பர் 2 எஜுகேஷன் படிச்சிருந்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட் யூனிட் நமக்கு தெரிஞ்சிருக்கும். லேர்னர் அண்ட் லேர்னிங் ப்ராசஸ் பத்தி இருக்கு, லேர்னிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் பத்தி இருக்கு, ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட்டிங் ஆஃப் லேர்னிங், பயாலஜிக்கல், சைக்காலஜிக்கல், சோஷியோ எக்கனாமிக், கல்ச்சுரல். ஸோ இது எல்லாமே இந்த தாண்டெக் தியரி, அப்புறம் பாவ்லோ தியரி, ஸ்கின்னரோட தியரி, கோலர் தியரி, கெஸ்ட்ரால் தியரி, இது எல்லாமே இருக்கு. அப்புறம் லேர்னிங் கர்வ் பத்தி இருக்கு, பாரடைம்ஸ் இருக்கு, பிஹேவியரிசம், காக்னட்டிசம், கன்ஸ்ட்ரக்டிவிசம், ஹியூமனிசம், கனெக்டிவிசம், தியரிஸ் ஆஃப் லேர்னிங், இது எல்லாமே. ஓகேவா, இது எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர், கிளாசிக்கல் கண்டிஷனிங், எல்லாமே. நெக்ஸ்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கரிக்குலம் அண்ட் சப்ஜெக்ட்ஸ்ல சைக்கோ லிங்குவிஸ்டிக்னா என்ன, மைக்ரோ டீச்சிங், ஸ்கில்ஸ் அண்ட் காம்பனன்ஸ், அப்புறம் லெசன் பிளானிங் என்ன, லெசன் ஸ்டைல்ஸ், லேர்னிங் ஸ்டைல்ஸ் இதுவும் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, கினஸ்தட்டிக் லேர்னிங். அப்புறம் ரீடிங் டீச்சிங் ஸ்டைல்ஸ் என்ன, ஆட்டோகிரேட்டிக் அண்ட் பெர்மசிவ், இது எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம் யூஜிசி நெட்ல. ஓகே, இது பேப்பர் 2 எஜுகேஷன் எடுத்தவங்க. அதே மாதிரி கொஞ்சம் இது டீச்சர் எஜுகேஷனும் பேப்பர் 1 ஒரு டீச்சர் எஜுகேஷன் டாபிக்ஸ் இதுல வந்திருக்கு. அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன், அந்த மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங், இந்த இண்டக்டிவ், டிடக்டிவ், அனாலிட்டிக், யூரிஸ்டிக், ப்ராஜெக்ட் மெத்தட், இது எல்லாமே நமக்கு யூனிட் 1 டீச்சிங் ஆப்டிடியூட்ல வர்றது தான். அப்புறம் மாடல்ஸ் ஆஃப் டீச்சிங், அப்புறம் கான்செப்ட் அட்டைன்மெண்ட், அட்வான்ஸ்ட் ஆர்கனைசர், இன்குவைரி ட்ரைனிங், இது ரிலேட்டட் வீடியோஸ் நானே போட்டிருப்பேன். கான்செப்ட் அட்டைன்மெண்ட்ல செப்பரேட்டாவே வீடியோ இருக்கும். அப்புறம் டீச்சரோட அட்ரிபியூட்ஸ்லாம் என்ன, டீச்சர் அட்டானமி அண்ட் அக்கௌண்டபிலிட்டினா என்ன, இது எல்லாமே நம்ம யூனிட் 5 லேர்னிங் அண்ட் டீச்சிங்ல பார்க்குறோம். ஓகேவா. ஸோ யூனிட் 6 இன்டெலிஜென்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி என்னெல்லாம் இருக்குன்னா, சைக்காலஜிக்கல் ஆட்ரிபியூட்ஸ், காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ்னா என்ன, அட்டென்ஷன்னா என்ன, இன்ட்ரெஸ்ட், மோட்டிவேஷன், அப்புறம் ஆப்டிடியூட் அண்ட் ஆட்டிடியூட், அப்படியே இந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமியை கவர் பண்ணி வருது இது எல்லாமே. அப்புறம் மாஸ்லோவோட ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் என்ன, அது தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் கில்ஃபர்டோட தியரி, இன்டெலிஜென்ஸ் தியரிஸ்ன்னு நம்ம கொஞ்சம் இருக்கு. சிங்கிள், டூ ஃபேக்டர், ட்ரையார்கிக் தியரி, குரூப் ஃபேக்டர் தியரி, மல்டி ஃபேக்டர், கில்ஃபர்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டெலெக்ட், இது எல்லாமே தியரி இன்டெலிஜென்ஸ் தியரிஸ்ல வருது. கார்ட்னரோட மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் அண்ட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அப்புறம் கிரியேட்டிவிட்டினா என்ன, ஐக்யூ அண்ட் இக்யூ, அசஸ்மெண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் பர்சனாலிட்டி ட்ரெய்ட் தியரிஸ்ல ட்ரெய்ட் தியரிஸ்ன்னு பிரியும், அதே மாதிரி டைப் தியரிஸ்னும் பிரியும். இங்க டைப்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரியும் நமக்கு பிரியும். ஆக்சுவலாக இது எல்லாமே அவங்க யூஜிசி நெட் பேப்பர் 2 எஜுகேஷனோட சில சிலபஸ் எடுத்து இதில் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். அதில் படிச்சிருக்கவங்களுக்கு தெரியும். ஆல்போர்ட் தியரி, கேட்டல் தியரி, ஐசங் தியரி இருக்கும். டைப் தியரியில் நமக்கு ஹிப்போக்ரேட் தியரி, கிருஷ்மர் தியரி, ஷெல்டான், கால்ஜங், ஸ்ப்ராங்கர், அசஸ்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டியில் மென்டல் அண்ட் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹைஜீன், இது அப்படியே அங்கே ஒரு டாபிக் வரும், அதையெல்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்ல முடியும். ஓகேவா. ஸோ பேப்பர் 2 எஜுகேஷன் எழுதியிருந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவு எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்ச டாபிக்ஸ் தான். அடுத்தது எஜுகேஷன் இவாலுவேஷன்ல யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் டெஸ்ட்னா என்ன, மெஷர்மெண்ட்னா என்ன, அசஸ்மெண்ட் அண்ட் இவாலுவேஷன்னா என்ன, பிரின்சிபல் ஆஃப் இவாலுவேஷன், அப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டெஸ்ட், இதுல நமக்கு ஃபார்மேட்டிவ், சம்மேட்டிவ், இதுவும் நம்ம நார்மல் கிரைட்டீரியன் ரெஃபரன்ஸ்டு டெஸ்ட், இது எல்லாமே நம்ம கொஞ்சம் யூனிட் 1 டீச்சிங் ஆப்டிடியூட்ல பார்த்தது தான். அப்புறம் ஸ்காலஸ்டிக் அண்ட் நான் ஸ்காலஸ்டிக் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்னா என்ன, டயக்னாஸ்டிக் அண்ட் ப்ரொக்னாஸ்டிக் டெஸ்ட்னா என்ன, கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன். ஏன் இந்த சிலபஸ் அப்படியே பெருசா தெரியுதுன்னா, எல்லா டாபிக்குமே அதுல வர சிங்கிள் அந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட இதுல எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, அதனால தான் நமக்கு பெருசா தெரியுது. அதனால இதுல கொடுத்துருக்க எல்லா டாபிக்குமே ஓரளவு நம்ம படிச்சாலே போதும். ஓகே, அதே மாதிரி எல்லாம் பெரிய பெரிய டாபிக்லாம் கிடையாது, சின்ன சின்ன விஷயம் தான், அவ்வளவுதான். ஓகேவா. ஸோ ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்னா என்ன, வெயிட்டேஜஸ்னா என்ன, ப்ளூ பிரிண்ட்னா என்ன, ப்ரிப்பரேஷன் ஆஃப் கொஸ்டின் பேப்பர், ஸ்கோரிங் கீ, ஐட்டம் அனாலிசிஸ், ரிலையபிலிட்டினா என்ன, ஓகே, ரேட்டிங் ஸ்கேல்ஸ், போர்ட்ஃபோலியோ, ரூப்ரிக்ஸ், இது ஆக்சுவலாக ஈஸியான ஒரு இதுதான் இது எஜுகேஷன் இவாலுவேஷன். கண்டிப்பாக இதையும் நம்ம ஈஸியாக கவர் பண்ணிடலாம். அடுத்தது யூனிட் 8 மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இதுவும் நான் சொன்ன மாதிரி யூஜிசி நெட் பேப்பர் 2 எஜுகேஷன்ல தனி யூனிட்டா வரும்.
ஓகே. அத தான் இதுல அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் சென்ட்ரல், ஸ்டேட் அண்ட் லோக்கல் லெவல்ல எப்படி பண்றாங்க? அப்புறம் பர்சனல், மெட்டீரியல் அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கு? இந்த போஸ்ட் கார்பன் ஒரு அக்ரோனிம் இது. அது வரும் அது. ஸ்வாக் அனாலிசிஸ் என்ன? டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. டிக்யூஎம்ன்னு சொல்லுவோம். அதுல எப்படி அசஸ் பண்றாங்க? ஓகேவா? அது லீடர்ஷிப் தியரிஸ் அண்ட் ஸ்டைல்ஸ்ன்னு இருக்கு. ரோல்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இருக்கு. ஸ்கூல் ஹெட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எப்படி பிளானிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றாங்க. இதுவும் ஒரு ஒரு ஈஸியான ஒரு யூனிட் தான். இது கண்டிப்பா நம்ம ஈஸியா கவர் பண்ணிடுவோம். ஓகே, டோன்ட் வரி. நெக்ஸ்ட் யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் கரிக்குலம் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட்ல பிரின்சிபல் ஆஃப் கரிக்குலம், கரிக்குலத்தோட பேட்டர்ன் என்ன, டீச்சர் லேர்னரோட ப்ராப்ளம் என்ன, சப்ஜெக்ட் ஆக்டிவிட்டி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ப்ராட் ஃபீல்டு அது. அப்புறம் டைப்ஸ்ல கோர்னா என்ன, காம்படன்சி பேஸ்டான நல் கரிக்குலம்னா என்ன, இடன் ரிட்டாரிக் கரிக்குலம். இதுவும் அதே மாதிரி பேப்பர் 2 எஜுகேஷனோட சிலபஸ்ல வர்றது தான். ஸோ பேப்பர் 2 எஜுகேஷனா இருந்தீங்கன்னா இதுல இருக்க ஆல்மோஸ்ட் 90% அந்த தமிழ்நாடு அந்த தேர்ட் யூனிட்டை தவிர மற்ற எல்லாமே அதுல வர்றது. ஓகே, புதுசா எதுவும் இதுல இல்ல. ஸோ ஈஸியா பேப்பர் 2 எஜுகேஷன்னா நீங்க கண்டிப்பா நல்லா பண்ணலாம். கரிக்குலம் டெவலப்மெண்ட் ப்ராசஸ், அப்புறம் மாடல்ஸ் ஆஃப் கரிக்குலம், ரால்ஃப் டைலர், வீலர் மாடல், இல்டா டாபா, ஸ்டஃபில் பீம் மாடல், கரிக்குலம் எவாலுவேஷன். ஸோ ஈஸியா அதுல மேக்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் யூனிட் 10 பொறுத்த வரைக்கும் இன்ஸ்ட்ரக்ஷனல் அண்ட் எஜுகேஷனல் டெக்னாலஜி. இதுல ப்ளூம்ஸ் அண்ட் ரிவைஸ்ட் டெக்னாமி. இது ஏன் ரிவைஸ்ட் டாக்ஸோனமி? 2001ல ப்ளூம்ஸை வந்து ரிவைஸ் பண்றாங்க. அது அந்த டாக்ஸோனமியும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங் இதுவும் நமக்கு வந்து வந்திருக்கு. டீச்சிங் ஆப்டிடியூட்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல வரும். மெமரி, அண்டர்ஸ்டாண்டிங், ரிஃப்ளெக்டிவ்னு 3 லெவல் இருக்கும். அதான். அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங்னா என்ன, ப்ரோக்ராம்டு லேர்னிங்னா என்ன, பிரின்சிபல் இதுல டைப், லீனியர் அண்ட் பிரான்ச்டுன்னு வரும். ஓகே. ஸோ அப்புறம் சிஸ்டம் அப்ரோச்ல ஆடி மாடல்னா என்ன, சைபர்நெட்டிக்ஸ், டிபேக், ஃபாஸ், ஓஇஆர். ஓகே, இது ஓப்பன் எஜுகேஷன் ரிசோர்ஸ், வேற ஒண்ணுமே இல்லை. இது மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ். ஓகே. லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்ன, ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், அப்புறம் பிளெண்டட் லேர்னிங்னா என்ன, ஃபிளிப்டு லேர்னிங்னா என்ன, ஆக்மெண்டட் ரியாலிட்டி, வர்ச்சுவல் மோட். இது எல்லாமே நம்ம ஆக்சுவலா ஏஐ இன் எஜுகேஷன் இது எல்லாமே யூனிட் 8 ஐசிடில பார்த்துருப்போம் பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும். ஓகே. ஸோ நமக்கு கொடுத்துருக்க இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜி இந்த சிலபஸை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ்நாடு இந்த டாபிக்கை தவிர மற்ற எல்லாமே பேப்பர் 2 எஜுகேஷன் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அந்த சிலபஸ் கவர் பண்ணியிருக்காங்க. இல்ல மேம் நான் அந்த பேப்பர் 2 எந்த அது இல்லைனாலும் பேப்பர் 1ஓட அட்லீஸ்ட் ஒரு 30% நமக்கு இதுல இருக்கு. ஓகே, இல்லாம இல்ல. கொஞ்சம் ஹையர் எஜுகேஷன் இதெல்லாம் இல்ல மேம் நான் யூஜிசி நெட் எக்ஸாமே எழுதலைன்னா கொஞ்சம் நீங்க ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். கண்டிப்பா. நீங்க இதுல 30 மார்க்ஸ் இருக்குன்னா ஓரளவு இந்த மார்க்ஸும் உங்களுக்கு டோட்டல் ரைஸ் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்க மாஸ்டர் சப்ஜெக்டும் படிங்க. அதுக்கும் நிறைய மார்க்ஸ் இருக்கு. கூட இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜிய விடாதீங்க. ஏன்னா இது ஈஸியா மார்க் எடுக்கலாம். ஓரளவு இந்த டாபிக்க பத்தின ஐடியா வந்துருச்சுன்னா, சில கொஸ்டின் ரியல் லைஃப் கொஸ்டின்ஸாவும் இருக்கும். ஸோ டீச்சர்ஸா செஞ்சுட்டு இருக்கிறதுனால சில கொஸ்டின்ஸ் ஈஸியா கனெக்ட் ஆக முடியும். நம்ம ஆன்சர் பண்ணவும் முடியும். ஸோ இந்த 30 மார்க்ஸ் கண்டிப்பா எடுக்கிறதுக்கு எய்ம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ எங்க ஐடியம் அகாடமில எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு நம்ம ஒவ்வொரு யூனிட்டுக்குமே யூனிட் வைஸ் வீடியோஸ் கண்டிப்பா போட போறோம். அதுக்கு ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம். ஓகே, யூனிட் 1 ரொம்ப சீக்கிரத்துல வரப்போகுது. எல்லாமே ஓரளவு நல்ல ஈஸியா கவர் பண்ணி கூடவே கொஞ்சம் எம்சிக்யூஸோட பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா பண்ணுவோம். ஓகே, யாரெல்லாம் பிஜிடிஆர்பி அப்ளை பண்ணியிருக்கீங்களோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த வாட்டி எஜுகேஷன் மெத்தடாலஜில நல்ல மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு கண்டிப்பா உதவும். ஓகேவா? Thank you so much. All the best for your preparation.